எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, நான் நான் இருக்கேன், என்னோட என்னோட பசங்க வராங்க, அவங்க வராங்க, எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி இது நிற்கவே கூடாது. இதுதான் நாங்கள் 3 பேர் நாங்கள் பிளான் பண்ணது. இன்னைக்கு நாங்கள் அப்பாவோட நினைவிடத்துல போய் பார்க்கும்போது கூட இன்னும் நிறைய மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லி 11 மணி ஆனால் சாப்பாடு கொடுக்குற நேரம் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முந்தின நாள் கூட அங்கே நான் போயிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மன அமைதி தேடி. ஏன்னா சென்னை வரும்போது எல்லாரும் மெரினா பீச், பெசன்ட் நகர் பீச் எப்படின்ற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வருமா, அப்பாவோட நினைவிடம் எல்லாரும் கண்டிப்பாக வந்துட்டு போகணும் ஒரு தடவையா அப்படின்ற மாதிரி. எப்படி ஹவ் யூ ஃபீல்? இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஏன்னா நானும் அண்ணனும் வந்து நீங்க அப்பாவோட அந்த மறைவுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ரௌடை பார்த்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சோம். அது கோயம்பேடு பிரிட்ஜு சுற்றி அது ஏன்னா அப்பா இவ்வளோ பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி சடனாக ஆயிடுச்சு. நாங்களும் இப்போதான் வளர்ந்து வரோம். எங்கனால நாங்கள் எப்படி இந்த மக்களுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல போகிறோம், என்ன இது பண்ண போகிறோன்ட்டு எங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு. அதுலேருந்து நாங்கள் அந்த 16 நாள் நாங்கள் டெய்லி ஆஃபீஸ் போனது, இது பண்ணது, மக்கள் எல்லாம் எங்களை பார்த்தது, எல்லாரும் சொன்ன ஒரே இது, என்ன ஆனாலும் சரி உங்கள் அப்பாவுக்கு பதிலாக இப்போ நாங்கள் உங்களை அங்கே பார்க்குறோம், நாங்கள் அங்கே இருக்கோம். ஸோ அவங்க கொடுத்த கான்ஃபிடென்ஸில் தான் நாங்கள் திருப்பி வி கேம் அப். நாங்கள் லைக் ஓகே நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஒன்றும் இது வரைக்கும் எதுவுமே தப்பாக பண்ணல, வி ஜஸ்ட் நீடட் அ பிரேக் த்ரூ, இதுலேருந்து வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஹார்டர், இதுக்கப்புறம் போவோம் அண்ட் இதை பண்ணுவோம், லைக் அடுத்தடுத்து படம் பண்ணுவோம், அண்ணன் அரசியலில் மூவ் பண்ணட்டோன்ட்டு. அன்னைக்கு அப்பா இறந்த அன்னைக்குமே அம்மா, நாங்கள் அப்பாவை புதைச்சிட்டு அம்மா வெளியே வந்து மைக்கில் சொன்னது ஃபர்ஸ்ட் திங், எப்படி நாங்கள் இவ்வளோ நாள் இவர் சாப்பாடு எல்லாருக்கும் போட்டாரோ நாளையிலேருந்து இனிமேக்கு எப்பயுமே இருக்கும்னாங்க. வீட்டுக்கு போய் நாங்கள் பேசின விஷயமும், எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, நான் இருக்கேன், என்னோட பசங்க வராங்க, அவங்க வராங்க, எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி இது நிற்கவே கூடாது. இதுதான் நாங்கள் 3 பேர் நாங்கள் பிளான் பண்ணது. மக்கள் எதுக்கு வராங்க, வந்து அப்பாவை வந்து இப்படி கும்பிட்டு போறாங்கன்னு எங்களுக்கும் அது ஆச்சரியம் தான். லைக் அது எப்படி இது நடக்குது, எத்தனையோ பெரிய தலைவர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் எங்களுக்கும் அது ஆச்சரியம் தான். அது ஐம் சீயிங் இட் இஸ் வெரி பிளெஸ்ட். இந்த மாதிரி இவ்வளோ பேர் வந்து அப்பாவை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு ஒரு எங்களுக்கும் வெல் விஷ் பண்ணிட்டு போறாங்க. இட்ஸ் a good thing.